தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. ஊழலின் பிடியில் இருந்த நாட்டை கடும் போராட்டத்திற்கு பின்னர் மீட்டு இருப்பதாக சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கவும் மாநில அரசுகளுக்கு பிரதமர் வலியுறுத்தல். எளியோரை கொள்ளையடித்த ஊழல்வாதிகளுக்கு இந்தியா வளர்ச்சியடைவது பிடிக்கவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமானது எனவும் பிரதமர் பேச்சு. முன்னூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு பின் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரம் இது. விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய உயர்வு அறிவிப்பையும் வெளியிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூரில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக கவுன்சிலர்கள் போர்க்கொடி. அடிப்படை வசதி செய்து தரப்படவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண் உறுப்பினர்களால் பரபரப்பு. ஏகனாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு. மகளிர் உதவி திட்ட அலுவலர் எழில்விழி முன்னிலையில் நடந்த கூட்டத்தில் 8வது முறையாக தீர்மானம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்யக்கோரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். திருமங்கலம் பகுதியில் 6 ஊராட்சியில் ஒருமனதாக நிறைவேறியது. கருணாநிதி படம் பொறித்த நாணயத்தில் இந்தி மொழி உள்ளதால் இனி இந்தி ஒழிக என திமுகவினர் சொல்ல மாட்டார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். அரசியலில் முழு கவனம் செலுத்தவே தேசிய மகளிர் ஆணைய தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினேன். யாரும் தன்னை ராஜினாமா செய்யுமாறு கூறவில்லை என்றும் குஷ்பு பேட்டி. தஞ்சையில் இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சீமான் கண்டனம். குற்றவாளிகளுக்கு சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெல்லை காரையார் தாமிரபரணி ஆற்றில் குளித்த பள்ளி மாணவி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக டெல்டா விவசாயிகள் போராட்டம். 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் பேரணியாக சென்று கண்டன முழக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருவள்ளூரில் பாஜகவினர் பேரணியாக செல்ல அனுமதி மறுப்பு. கொடியை அகற்ற வலியுறுத்திய காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம்.
தேனியில் 3.5 கோடி மதிப்பீட்டில் கள்ளநோட்டு புழக்கத்தில் விட முயன்ற 2 பேர் கைது. 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை அருகே கருக்கலைப்பு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு. தாம்பரம் பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலையில் இரு பக்கங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்து நிலையத்தை ஆம்னி பேருந்துகள் ஆக்கிரமித்ததால் 3 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற வீரர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடினார். வடக்கு காஷ்மீரின் பந்திப்போரா பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக பாய்ந்தோடும் காட்டாற்று வெள்ளம். தரை பாலங்கள் சாலைகளில் சேதமடைந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 17ஆம் தேதி வெளியாகும். படக்குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் ரசிகர்கள் உற்சாகம்.